மாவட்டம் செஞ்சிக்கோட்டை மலை மீது அமைந்துள்ள ஸ்ரீ கமலக்கன்னி அம்மன் ஆலய 10 நாள் ரத உற்சவ திருவிழா ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். கடந்த ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கப்பட்ட திருவிழா வரும் ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி திருத்தேர் வடம்பிடித்தல் நிகழ்ச்சியும் நடைபெற உள்ள நிலையில் தினந்தோறும் 10 நாள் திருவிழாவாக வான வேடிக்கையுடன் அம்மன் வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்று வந்த நிலையில் நேற்றிரவு 5ஆம் நாள் உபயதாரர்கள் ஏற்பாட்டில் நடைபெற்ற அம்மன் வீதி உலா நிகழ்ச்சியில் ஸ்ரீ கமலக்கன்னி அம்மன், ஸ்ரீ மாரியம்மன் கரகங்கள் அருள் வந்து ஆடி வந்த நிலையில் ஸ்ரீ கமலக்கன்னி அம்மன், ஸ்ரீ துர்க்கை அம்மன் அலங்காரத்தில் பம்பை மேளம், செண்டை மேளம், வான வேடிக்கையுடன் திருவீதி உலா நடைபெற்றது. முன்னதாக உற்சவர் மூலவர் அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம் போன்ற வாசனை திரவியங்கள் கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. பின்னர் உற்சவர் ஸ்ரீ கமலக்கன்னி அம்மன், துர்க்கை அம்மன் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். மந்தவெளி முழுவதும் மின் விளக்குகளால் சுவாமிகள் உருவம் பொருத்தப்பட்டு காட்சியளித்தது. நிகழ்ச்சியை காண செஞ்சி மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராம பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவிழாவை முன்னிட்டு நாள்தோறும் உபயதாரர்கள் ஏற்பாட்டில் மாபெரும் அன்னதானம் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஸ்ரீ கமலக்கன்னி அம்மன் ஆலய அரங்காவலர் அரங்க ஏழுமலை மற்றும் உபயதாரர்கள், கிராம பொதுமக்கள், இளைஞர்கள் செய்து வருகின்றனர். மதுரை மாநகர் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் சித்திரை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் நேற்று 6ஆம் நாள் திருவிழாவாக சுவாமியும் அம்பாளும் தங்க ரிஷபம், வெள்ளி ரிஷப வாகனத்தில் 4 மாசி வீதிகளிலும் வீதி உலா வந்தனர். அதற்கு முன்பாக மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் ஸ்தாபித லீலை நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் தீவனூர் ஸ்ரீ சுயம்பு பொய்யாமொழி விநாயகர் ஆலய பிரம்மோற்சவ விழா 4ஆம் நாளை முன்னிட்டு வண்ண மலர்கள் கொண்டு உற்சவர் ஸ்ரீ பொய்யாமொழி விநாயகருக்கு அலங்காரம் செய்யப்பட்டது. பிறகு மகா தீபாராதனை, நட்சத்திர தீபம், கும்ப தீபம் மற்றும் சத்திரங்கள் கொண்டு சோடசோபச்சாரம், பஞ்சமுக தீபாராதனை மற்றும் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட அன்ன வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து அன்ன வாகனத்தில் காட்சியளித்த ஸ்ரீ பொய்யாமொழி விநாயகருக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு இரவு வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நாமக்கல் அருகே உள்ள ராசம்பாளையம் கிராமம் அறியாத ஊற்று செம்மலையில் உள்ள ஸ்ரீ சனீஸ்வரன் சிறப்பு வழிபாட்டு ஸ்தலத்தில் சித்திரை மாத சனிக்கிழமையை முன்னிட்டு இன்று காலை ஸ்ரீ சனீஸ்வரனுக்கு தைலக்காப்பு, பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், திருமஞ்சனம், மஞ்சள், சந்தனம், விபூதி கொண்டு அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சனி பகவானுக்கு 108 நாமாவளி, வண்ண நறுமலர்கள் கொண்டு அர்ச்சனையும் பின்னர் மகாதீபம் காண்பிக்கப்பட்டன. பின்னர் இங்குள்ள ராகு கேதுவிற்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனை, மகாதீபம் காண்பிக்கப்பட்டன. இந்த சனீஸ்வரன் சிறப்பு வழிபாட்டு ஸ்தலத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமை அன்று சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று வருகின்றன. வருகை புரிந்த அனைவருக்கும் அன்னதானம் கோவில் சார்பாக வழங்கப்பட்டது. உலக பிரசித்தி பெற்ற அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலய சித்திரை திருவிழா 7ஆம் நாள் காலை நிகழ்வாக 4 மாசி வீதிகளில் கங்காளநாதர் கைகளில் திருவோடு ஏந்தி மகர சிம்மாசனத்தில் 4 மாசி வீதிகளில் அன்னை மீனாட்சியின்றி சிவபெருமான் வலம் வந்து கொண்டிருக்கிறார். மீனாட்சியை கரம் பிடிக்க அவர் மேற்கொள்ளும் 64 திருவிளையாடல்களில் இதுவும் ஒன்றாக கருதி பக்தர்களும் பொதுமக்களும் பிச்சாடனார் கோலத்தில் வரும் சிவபெருமானுடைய திருவோடுகளில் காணிக்கை செலுத்தி வருகின்றனர். 7ஆம் நாளான இரவு சொக்கநாதர் பிரியா விடையுடன் நந்திகேஸ்வரர் மற்றும் அன்னை மீனாட்சி யாழி வாகனத்திலும் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது.